சென்னை அயனாவரத்தில் மதுபோதையில் குடிசை வீடுகளுக்கு தீ வைத்த நபரை போலீசார் கைது செய்தனர். குடிசை வீடுகள் பற்றி எறிந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சோலமனிடம் கேட்போம். சோலமன், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. சென்னை அயனாவரத்துல இரு தரப்பினருக்கு ஏற்பட்ட தகராறுல அங்க இருக்கக்கூடிய 4 குடிசைகள்ல தீ விபத்து வைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்று அதிகாலை 2 மணி அளவுல பிரசாத் மற்றும் சோலை நிவாஸ் ஆகிய இரு இளைஞருக்கு இடையே அங்கே மதுபோதையில நேற்றிரவு திடீரென இருவரும் மாறி மாறி தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த தகராறின் முடிவுல ஆத்திரமடைந்த அந்த நிவாஸ் குடிசைக்கு தீ வைத்தார். குறிப்பாக இந்த மோதலின் போது பிரசாந்த் என்பவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதியில இருக்கக்கூடிய வீடுகள்ல புகுந்ததாக கூறப்படுகிறது. அந்த வீடுகள்ல புகுந்த அந்த நிவாஸ் என்பவரை உடனடியாக வெளியே அப்புறப்படுத்த அங்க இருக்கக்கூடிய நிவாஸ் என்பவர் திடீரென அங்க இருக்கக்கூடிய குடிசைக்கு தீ வைத்துள்ளார். இந்த குடிசைக்கு தீ வைத்த நிலையில அருகில் இருக்கக்கூடிய 4 குடிசை பகுதிக்கு இந்த தீ விபத்தானது உடனடியாக பரவியுள்ளது. இதனால அந்த சற்று தீ விபத்து ஏற்பட்ட உடனே அந்த வீட்டில் இருந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால அங்க இருக்கக்கூடிய பெரும் சேதம் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அங்க இருக்கக்கூடிய மொத்த பொருள்களும், அதாவது குடிசை பகுதி வீடுல இருக்கக்கூடிய மொத்த பொருட்களும் எரிந்து நாசமானதால அப்பகுதி மக்கள் தற்போது நிர்கதியாக நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய உணவில்லாமலும் துணி மணிகள் என உடை என அனைத்துமே எரிந்து, இந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்துமே எரிந்து நாசமானதால அந்த இருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ள இந்த சம்பவம் தொடர்பாக அயனாவரம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இதுல காரணமான நிவாஸ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களிடையே என்ன மாதிரியான இவர்களுக்குள்ள சண்டை வந்தது, அதாவது ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட பகையா இல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி தடயவியல் துறையினும் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு எரிந்து கிடந்தக்கூடிய அந்த பொருட்களை சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார். மேலும் இந்த தீ வைத்து எப்படி தீ வைத்தார்கள், அதாவது பெட்ரோல் ஊற்றி ஏதேனும் தீ வைத்தார்களா இல்ல சிகரெட் பற்ற வைத்து தீ பிடித்ததா என்ற கோணத்துல தற்போது தடயவியல் அங்க இருக்கக்கூடிய தடயங்களை சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. 2 தரப்புகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறுல அங்க இருக்கக்கூடிய குடிசை வீடுகள்ல தீ வைத்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோல்மன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.